தினமொரு வசனம். ஓசியா 14:5. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். விளக்கம். ஒரு கோடை காலத்தின் காலை பொழுதில் சூரியனின் முதல் கதிர்கள் என்னுடைய தோட்டத்தில் வீசிக்கொண்டிருந்தது. அதற்கு முந்தின மாலையில் செடிகளின் இலைகள் மிகுதியான சூட்டினாலும் வறட்சியினாலும் வாடி காணப்பட்டன. ஆனால் அன்று காலையில் செடிகள் யாவும் புது மலர்ச்சியுடன் காட்சியளித்தன. ஒவ்வொரு இலையும் பனித்துளிகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவு வேளையில் வீசும் குளிர்காற்று பனித்துளிகளை உருவாக்கி உலர்ந்திருக்கும் செடிகளுக்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு செய்யும் காரியத்தை இது எடுத்து காட்டுவதாக தீர்க்கதரிசியாகிய ஓசியா கூறுகிறான். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் என்று தேவன் கூறினார். நம்முடைய ஆவி தொய்யும் போது, நாம் பாரங்களை சுமக்கும் போது, அல்லது நாம் பாவத்தின் குற்ற உணர்வை அனுபவிக்கும் போது, கர்த்தர் புத்துணர்வை அளிக்கும் பனித்துளியைப் போல தம்முடைய இரக்கத்தையும் கிருபையையும் நமக்கு அளிக்கிறார். ஒரு அமைதியான இரவில் பனித்துளிகள் உருவாகி செடிகளை நனைப்பது போல அமைதியான ஜெபமும் தியானமும் நமக்கு தேவனுடைய மன்னிப்பையும் ஆறுதலையும் பலனையும் தருகிறது. ஏன் பல கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை வறட்சி அடைந்து வல்லமையற்றதாய் காணப்படுகிறது? அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தினாலும் வேத தியானத்தினாலும் தேவனோடு தனிமையில் நேரம் செலவிடுவதை புறக்கணிக்கிறார்கள். தேவனுடைய பனித்துளிகளின் புத்துணர்ச்சி உங்களுக்கு தேவையா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் ஆவிக்குரிய புத்துணர்ச்சியை பெற்று வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.